செய்திகளை தெரிந்து கொள்ள பிரபாஸ் கதவம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கடந்த கல்வியாண்டில் உயர்கல்வி பயிலும் 715 பிற்படுத்தப்பட்ட மிக பிற்படுத்தப்பட்ட சீர்மரபினர் மாணவர்களுக்கு ரூபாய் 4,50,00,000 வழங்கப்பட்டுள்ளது என்று தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை தெரிவித்துள்ளது. ஆள் பிடிக்கும் பழக்கம் இல்லை என்று தமாக தலைவர் ஜி.கே. வாசன் கருத்து தெரிவித்துள்ளார். வண்டலூரில் கேளம்பாக்கம் சாலையில் இன்று முதல் காலை 7:11 மணி வரை, மாலை 4 மணி முதல் இரவு 10 மணி வரை கனரக வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியாவில் ஹோட்டல் மாடியில் ஹெலிகாப்டர் விழுந்து விபத்துக்குள்ளானது. இதில் விமானி ஒருவர் உயிரிழந்துள்ளார். இளம் வாக்காளர்களை குறிவைத்தே தமிழ் புதல்வன் திட்டம் தொடங்க உள்ளதாக சீமான் விமர்சனம் செய்துள்ளார். ஆகஸ்ட் 13 முதல் 15 வரை வீடுகளில் தேசிய கொடி ஏற்றி கொண்டாட வேண்டும் என்று மாணவர்களுக்கு UGC அறிவுறுத்தியுள்ளது. போக்குவரத்து கழகங்களில் நிலவும் பிரச்சனைகளை களைய வலியுறுத்தி ஆகஸ்ட் 19ஆம் தேதி தொழிற்சங்க கூட்டமைப்பினர் சார்பில் சென்னையில் தொழிற்சங்க கூட்டம் நடைபெறவுள்ளது. கல்விக்கான நிதி ஒதுக்கீட்டை உயர்த்த வலியுறுத்தி ஆய்வாளர்கள், பேராசிரியர்கள் விழிப்புணர்வு பேரணி நடத்தினர். வெட்டியாக பேசுவது அண்ணாமலையின் வழக்கம் என்று அமைச்சர் செஞ்சி மஸ்தான் பதிலடி கொடுத்துள்ளார். சேலம் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மீண்டும் மழை பெய்து வருவதால் கிருஷ்ணராஜசாகர், கபினி அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்து காணப்படுகிறது. சென்னையிலிருந்து அரக்கோணம் செல்லும் மின்சார ரயில்களின் சேவையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. ஒன்றிய அரசு அலுவலர்களுக்கான பணி நியமனத்தில் தமிழ்நாடு இளைஞர்களை மட்டுமே நியமிக்க வேண்டும் என்று உலக இளைஞர் தினம் மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஆந்திராவில் மருமகனுக்கு 100 வகையான பலகாரங்களை சமைத்து பரிமாறி மாமியார் ஒருவர் அசத்தியுள்ளார். ஜெயலலிதா குறித்த அமைச்சர் அன்பரசனின் தரக்குறைவான பேச்சு கண்டனத்திற்குரியது என்று டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். திருவள்ளூரில் கொட்டும் மழையில் அமைக்கப்படும் தார் சாலையை கண்டு மக்கள் அதிருப்தி அடைந்தனர். திருத்தணி அருகே சாலை விபத்து ஏற்பட்டதில் SRM கல்லூரி மாணவர்கள் 5 பேர் உயிரிழந்துள்ளது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. செபி தலைவர் மீதான குற்றச்சாட்டுகளை விசாரிக்க வேண்டும் என்று அண்ணாமலை பேசியுள்ளார். அறியப்படாத சுதந்திர போராட்ட வீரர்களை கௌரவிக்கும் கண்காட்சியை கவர்னர் RN ரவி திறந்து வைத்தார். போதைப் பொருட்கள் விற்ற 17,000 கடைகளுக்கு சீல் வைப்பதாக அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தகவல் தெரிவித்துள்ளார். முல்லை பெரியாறு வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று RB உதயகுமார் தெரிவித்துள்ளார். அரசு ஊழியர்கள் ஓய்வு பெறும் வயதை 62ஆக உயர்த்தப் போவதாக வெளியான தகவல் வதந்தி என்று தமிழ்நாடு அரசின் உண்மை கண்டறியும் குழு விளக்கமளித்துள்ளது. தெலுங்கானாவில் பாரம்பரிய முறையில் மயில்கறி செய்வது எப்படி என்ற சமையல் வீடியோவால் சிக்கலில் யூடியூபர் மாட்டியுள்ளார். பாரிஸ் ஒலிம்பிக்கில் கடைசி 2 ஆட்டங்களில் நடந்த ட்விஸ்டால் மயிலேறியில் சீனாவை அமெரிக்கா வீழ்த்தியது. சாம்பியன்ஸ் டிராபி தொடர் அங்கே நடைபெற்றால் ஜடேஜாவிற்கு வாய்ப்பு என்று இந்திய முன்னாள் வீரர் கருத்து தெரிவித்துள்ளார். குறைந்தபட்சம் வெள்ளிப்பதக்கம் வெல்ல இந்திய மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் தகுதியானவர் என்று இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் சௌரவ் கங்குலி கூறியுள்ளார். சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 51,560 ரூபாய்க்கும் 1 கிராம் 6,445 ரூபாய்க்கும் விற்பனையாக உள்ளது. தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக பரவலாக மழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் தமிழகத்தில் 15ஆம் தேதி வரை கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாகவும் விழுப்புரத்தில் அதிகபட்சமாக 22 சென்டிமீட்டர் மழை பதிவாகி உள்ளதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதமம் செய்திகளுடன். மீண்டும் மற்றும் ஒரு செய்தியில் சந்திப்போம். வணக்கம்.